நம்முடைய தேவைகளை நமது அனைத்து தேவைகளையும் நாம தான் பூர்த்தி பண்ணணும். இப்போ அப்படி இருக்கும்போது, இன்னொருத்தர் வந்து நமக்கு ஒரு வீட கட்டி தர்றாங்க. அது வந்து நமக்கு அவமானம். இன்னொருத்தர் வந்து நமக்கு ஒரு ஆடைய செய்து தர்றாங்க. ஆடைய நெய்து இன்னொருத்தர் வந்து நமக்கு வந்து உணவை உற்பத்தி செய்வது வந்து நமக்கு வந்து அவமானம். எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, நீங்க சாப்பிடுற உணவை எல்லாம் அவர் உற்பத்தி செய்கிறார் அப்படின்னா, அப்ப நீங்க அவர்ட்ட பழகும்போது என்னாகும்? சண்டை வரும். சண்டை கண்டிப்பா வரும். ஒரு முரண்பாடு கண்டிப்பா வரும். எப்போதும் நீங்க வந்து ஒரு கருத்தொற்றுமையோட சந்தோஷமா பழகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்ப அவர் என்ன நினைப்பாரு? நான் உற்பத்தி பண்ற உணவ தான் நீ சாப்பிடுற அப்படின்னு அவர் சொல்லுவாரா? மாட்டாரா? அவருடைய உற்பத்தி பண்ற உணவ நீங்க காசு குடுத்து வாங்குனாலும், நான் உற்பத்தி பண்ற உணவ தானே நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா? மாட்டாரா? அதுபோல நீங்க வந்து ஒரு உங்க வீட்ட கட்டுனவர் பக்கத்து வீட்ல வசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வீடுங்கிற ஒரு தேவை. உங்க வீட்டை கட்டியவர் உங்க பக்கத்து வீட்ல வசிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவர்ட்ட சகஜமா பழகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சகஜமா பழகிட்டீங்கன்னா, கண்டிப்பா முரண்பாடு வரும். சண்டை வரும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? "நான் கட்டுன வீட்ல தான் நீ குடியிருக்கிற." அப்ப நமக்கே ஒரு எண்ணம் வரும். என்னடா இவன்ட்ட சண்டை போட்டுருக்கோம். நமக்கு அவர புடிக்கல. ஆனா அவர் கட்டுன வீட்ல தான் நாம குடியிருக்கிறோம். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படிதானே? அப்போ நம்ம தேவைகள மத்தவங்க பூர்த்தி பண்ணும்போது, அவங்க தொலைதூரத்தில இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. நம்மகிட்ட பழகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு ஈகோ வரும். நமக்கு ஒரு சுயமரியாதை குறைவு ஏற்படும். உத உதாரணத்துக்கு இப்ப நீங்க இளையராஜா சூப்பரா பாடுறாரு. அவருடைய பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஏ.ஆர். ரஹ்மான் வந்து இளையராஜா உங்க பக்கத்து வீட்ல வசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர்ட்ட சகஜமா பழகுறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க இளையராஜா பாட்ட பாடுவீங்களா? மாட்டீங்களா? பாட மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வரும். ஆ அவங்க எப்பவுமே அன்போட, நட்போட பழகணுங்கிற அவசியம் கிடையாது. சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இளையராஜா பாட்டெல்லாம் பாட மாட்டீங்க. ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டெல்லாம் அவரு உங்க பக்கத்து வீட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏ.ஆர். ரஹ்மான். அப்ப அவரோட பாட்ட நீங்க பாடுவீங்களா? எங்கேயோ இருக்கிறனால தான், அவரு எங்கேயோ இருக்கிறாரு. அவர்ட்ட நீங்க நேரடியா பேசுறதே கிடையாது. அதனால தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க பாட்டெல்லாம் நீங்க பாடிட்டு இருக்கீங்க. நேரடியா நீங்க ஒருத்தர்ட்ட பழகிட்டீங்கன்னா, அவங்க உற்பத்தி பண்ண, அவங்க உருவாக்குன ஒரு தேவைய நீங்க பயன்படுத்துவதற்கு உங்களுடைய சுயமரியாதை தடுக்கும் என்பதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம். இதுவே இங்கிலீஷுங்கிறது வந்து ஆங்கிலம் என்பது கர்நாடக மக்களின் தாய்மொழியாக இருந்தால், நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்பாயா? அல்லது ஆங்கிலம் என்பது தமிழ் மக்களின் தாய்மொழியாக இருந்தால், கர்நாடக மக்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்பார்களா? கற்க மாட்டோம். ஏன்னா சுயமரியாதை குறைவு ஏற்படும். நமக்கு ஈகோ வந்து இவன் மொழியில நாம ஏன் கத்துக்கணும்? அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். ஆங்கிலேயர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்கள். ஆங்கிலம் பேசுகிறவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம அத கத்துக்கிறோம். அதனால நமக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம பழகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சண்டை போடுறதுக்கோ, பழகுவதற்கோ எந்த விதத்துலயும் வாய்ப்பு இல்ல. அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித வாய்க்கா தகராறு எதுவுமே இல்ல. காவிரி நீர் பிரச்சனை அவங்களுக்கும் நமக்கும் இல்ல. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? நமக்கு வந்து சுயமரியாதைங்கிறது வந்து அதுல தடுப்பது நமக்கு தெரியல. அதனால தான் ஆங்கிலம் பேசுறோம். நாம ஏன் கன்னட மொழிய கத்துக்கிறதுல நமக்கு ஏன் ஈகோவா இருக்கு? தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதில் கர்நாடக மக்களுக்கு ஏன் ஈகோ? ஏன்னா அவங்கலாம் அண்டை நாட்டவர்கள். நாம் அவர்களோடு பழகுகிறோம். இங்கிருந்து பிழைக்க செல்கிறவர்கள் அங்கு அவர்களோடு பழகுகிறார்கள். இப்படி நமது தேவைகள நமக்கு அருகில் இருப்பவர்கள் பூர்த்தி செய்தால், அது நமக்கு அவமானம் என்பதை இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நாமளே பெத்தெடுத்து வளர்த்தா தான் அது நமக்கு பெருமை அப்படின்றதுனால, அதுவே இப்போ சரி குழந்தையே பொறக்கல அப்படிங்கிற போய் தான் தத்தெடுக்கிறாங்க. ஏன் தத்தெடுக்கிறதுல வந்து அப்போ ரொம்ப தடைகள தாண்டி தான் அவங்க தத்தெடுக்கணுங்கிற அந்த முயற்சிக்கு வர்றாங்க. அந்த முடிவுக்கு வர்றாங்க. சரி வேற வழி இல்ல அப்படிங்கும்போது தான். அப்போ நமது தேவைகள்ல அந்த குழந்தையும் ஒண்ணு தான். குழந்தையும் நமது தேவைகளில் ஒன்று. அப்படி இருக்கும்போது, அ அந்த தேவைய வந்து நாமளே பெத்தா தானே, நாமளே இது என்னுடைய குழந்தை அப்படிங்கும்போது, இது எனது தேவை, இது நானே உருவாக்குனேன், இந்த குழந்தைய நானே உருவாக்குனேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான், அந்த குழந்தைகிட்ட அது ஒரு சந்தோஷத்துக்கு காரணம். அதே தத்தெடுத்து வளர்க்கும்போது, அந்த சந்தோஷம் உங்களுக்கு வராது. இப்ப ஆனா ஒரு பாதி சந்தோஷம் கிடைக்கும். அதனால வந்து அப்படித்தான் வந்து நமது தேவைகளை இன்னைக்கு நம்ம தத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தேவையான வீட்ட, எனக்கு யாரோ ஒருத்தர் உருவாக்கி குடுக்குறாங்க. எப்படி எனக்கு தேவையான ஒரு குழந்தைய தத்தெடுக்கும்போது இன்னொருத்தர் குடுத்தா அது எப்படி இருக்கும்? அதுபோல, அது எந்த அளவுக்கு அந்நியமாக இருக்குமோ, அது எந்த அளவுக்கு பெரிய சுயமரியாதை ரொம்ப சுயமரியாதை நிறைந்த ஒரு செயலா நம்ம அத பார்க்க மாட்டோம். அல்லது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஏக்கம், நம்ம குழந்தையா இல்லையே அப்படி அது மாரி தான் நாம பயன்படுத்துற வீட்ட யாரோ ஒருத்தர் கட்டி தர்றதும், நாம பாடுற ஒரு பாட்டு,
அது இளையராஜா பாட்டோ அது அவரோட பாட்டை நாம் பாடுறதும் நம்மளுடைய சுயமரியாதைக்கு அது குறைவு தான். அது நமக்கு அவமானம் தான். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, என் பாட்டை பாடினா நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றாரு. என் பாட்டை தானே நீ பாடுற அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு கோபம் வருதா இல்லையா? சரி பழகிட்டோம் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு தான் போகிறோம். மாற்று வழி எதுவுமே கிடையாது. நானே சொந்தமாக பாடுறதுக்கு எனக்கு பாட்டு இருந்தால் நான் ஏன் அதை பாடிட்டு போயிடுவேனே? நான் ஏன் இளையராஜா பாட்டை பாட போகிறேன்? இவ்வளோ ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை கேட்டும் நம்ம அந்த பாட்டை பாடுறோம்னா நமக்கு வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் ஒன்று. வீடு கட்டுறது இப்போ நானே கட்டிக்க முடியுமா? இப்போ யார்கிட்டயா கொடுத்து தான் நான் கட்டிக்க முடியும். ஆனால் கட்டிக்கிட்டால் அது ஒரு அவமானம் தான். அந்த அந்த உங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுக்குறவர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார். உங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுப்பவர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கார். பக்கத்து வீட்டிலே இருக்கார் அப்படின்னா, அவர் கூட நீங்கள் சகஜமாக பழகும்போது என்னைக்காவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து சண்டை வரும். என்னைக்காவது ஒரு நாள். அப்போ வந்து அவர் என்ன நினைப்பாரு, நான் கட்டின வீட்டில் தான் நீ குடியிருக்கிற. அப்போ உங்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோம். அவங்க கட்டின வீட்டில் நம்ம இருக்கிறோம். அது நமக்கு அசிங்கமாக இருக்குமா இல்லையா? அது மாதிரி தான் நமது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது பிறர் பூர்த்தி செய்யும்போது அவர்கள் எங்கோ இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர்கள் பக்கத்தில் வந்து பழகும்போது தான் நமக்கு முரண்பாடுகள் யார்கிட்ட வேணாலும் ஏற்படும். நீங்கள் வந்து இயேசுநாதரை வந்து கடவுளாக வணங்குறீங்க அல்லது சிவபெருமான், அவங்ககிட்ட பழகுனா சண்டை வரும், சமாதானம் வரும். அவங்க சமமாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கடவுள். இயேசுநாதரே கூட நீங்கள் தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் கடவுள். அதுவே உங்களோட பக்கத்து வீட்டில் குடியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட பேசி பழகுறீங்கன்னா சண்டை வரும். போயா அப்படின்ட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு முரண்பாடு சுயமரியாதை. அதனால் இன்றைக்கி நம்ம தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறோம். அப்படிங்கும்போது அவங்க எங்கேயோ இடைவெளி இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி நம்ம ஏன் மனிதர்களிடம் பழக மாட்டேன்றோம் அப்படின்னா, பழகுனா இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் மனிதர்களிடமே. ஏன்னா நாம் பயன்படுத்துகிற எல்லாத்தையும் பார்த்தா பக்கத்தில் ஒரு மளிகை கடைக்காரன் இருக்கான். மளிகை கடைக்காரங்கிட்ட ஐயா 2 கிலோ கொடுங்க, காய்கறி கொடுங்க, பருப்பு கொடுங்க, அரிசி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் அவர்கிட்ட போய் பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை வரும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட வந்து போய் காய்கறி எதுவும் வாங்க மாட்டீங்க. அப்போ உங்கள் தேவையை நீங்கள் இன்னொரு தூரமாக இருக்கிற ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கும். எதுக்கு தேவையில்லாது? அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட நீங்கள் பழகவே செய்யாதீங்க. அப்படி தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யாருக்குமே ஏன் பழக மாட்டேன்றோம்னா, பழகுனாக்கா இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக தனிப்பட்ட முறையில் நட்புகளை உறவுகளை ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாதிரி தேவைகளை பெறுவதில் சிரமம் ஏற்படும், முரண்பாடு ஏற்படும். அப்போ நம்ம அவங்ககிட்ட நம்ம ஒரு தேவையை பெற முடியாது, தூரமாக போக வேண்டியிருக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தா யார்கிட்டையுமே பக்கத்தில் பழகிறது கிடையாது. தனிமையில் இருப்பதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாமளே பூர்த்தி செய்யணும். எனது வீட்டை நானே கட்டிக்க முடியாதுல்ல. அப்போ என்னால் என்ன கட்ட முடியும்? குடிசை தான் கட்ட முடியும். அப்போ அது எனக்கு சுயமரியாதை. அதுபோல் என்னுடைய ஆடையை நானே உருவாக்கணும். அது எனக்கு சுயமரியாதை. இப்போ நான் அணிகிற ஆடையை என் பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் எனக்கு இடையில சண்டை வரும்போது அவர் என்ன நினைப்பார், நான் அணிகிற நான் நெய்து கொடுக்குற ஆடையை தான் நீ பயன்படுத்துகிற. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உற்பத்தி செய்த விவசாய காய்கறியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட பழகும்போது சண்டை வரும்போது என்னாகும், நான் உற்பத்தி செய்த காய்கறியை தான் நீ சாப்பிட்ற அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வரும். அதுபோல் தான் இதெல்லாம் சுயமரியாதைக்கு இழுக்கு. இதெல்லாம் ஒரு அவமானம். இன்னொருத்தர் நமது தேவைகளை பூர்த்தி செய்து தருவது இது நமக்கு ஏதோ சௌகரியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நமது சுயமரியாதைக்கு இழுக்கு. அதுபோல் தான் இப்போ பெண்களை அடிமைப்படுத்தி அவங்க சமைச்சு போடுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட நம்ம ஏன் பெண்கள்கிட்ட அந்த அடிமைத்தனத்தை பாதுகாக்கும்போது பெண்கள்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க. வீட்டிலே உங்கள் அம்மா சமைச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட நெருங்கிலாம் பழக மாட்டீங்க, ஒரு உறவிட மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க. ஒரு இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீட்டில் வேலை செய்கிற அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒரு இடைவெளி கடைபிடிச்சாதான் அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. நீங்கள் சகஜமாக சமத்துவம் பேசி அவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ முரண்பாடுகள் வரும். அவங்க நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, இன்னொரு நாள் சண்டை வரும். கடைசியில் என்ன ஆகும், உங்கள்கிட்ட உதவி நீங்கள் எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்க ஆரம்பித்து அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள்கிட்ட வீட்டில் உள்ள இந்த வீட்டு வேலை செய்கிற அந்த வீட்டில் உள்ளவங்க தான், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்காவாக பாட்டியாக இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட பழக மாட்டாங்க. பழகுனா இந்த மாதிரி முரண்பாடு வரும், கேள்விகள் வரும், ஈகோ வரும். அவங்க அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, அந்த துணியை துவைச்சு போட மாட்டாங்க. எதுக்கு நம்ம எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி வீட்டில் உள்ள பெண்களிடம் ஒரு இடைவெளி கடைபிடிப்பாங்க. அப்படி இவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், ஆம்பளைங்கள்லாம் ஓரமாக உட்காந்து டிவி பார்ப்பாங்க,
பெண்கள் அங்கே உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க. வேறு எந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு அவ்வளோதான். வேறு எந்த தொடர்பும் இருக்காது. பேச்சுவார்த்தை எதுவும் தனிப்பட்ட முறையில் அந்த பேச்சு, ஒரு அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான வேலையை வச்சுக்க மாட்டாங்க. வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? முரண்பாடுகள் ஏற்படும், கருத்து முரண்பாடு ஏற்படும், தேவையில்லாத சண்டை வரும், ஈகோ வரும், சுயமரியாதை வரும். அப்புறம் நான் எதுக்கு உனக்கு சமைக்கணும்? அப்புறம் பெண்கள் என்ன நினைப்பாங்க? நாங்கள்லாம் சமைச்சு போடுறதுனால தான் நீ வேலைக்கு சாப்பிட்றன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லேருந்து நம்ம இது ஒரு அவமானமாக இருக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு தேவையில்லாமல் பேசாமலே இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அதனால தான் பேசாமலே இருப்பாங்க. இது எல்லாமே அப்போ நமது தேவைகளை எப்படி ஒரு பெண்ணிடமிருந்து பெண் எப்படி பூர்த்தி செய்கிறாளோ வீடுகளில் ஒவ்வொரு அதுபோல தான் இது ஒரு அடிமைத்தனம். அதுபோல் எனக்கு தேவையான பாட்டை வந்து ஒரு பாடலை வந்து ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோ தேவாவோ பூர்த்தி பண்ணுறாரு. அப்புறம் எனக்கு தேவையான ஆடையை எப்படி இது எல்லாமே அடிமைத்தனம் தான். எனக்கு தேவையான ஆடையை ஒரு நெசவாளி பூர்த்தி செய்ய, எனக்கு தேவையான உணவை ஒரு விவசாயி பூர்த்தி செய்கிறார். நான் இதையெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நானும் இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். ஏதாவது ஒரு தேவையை தேர்ந்தெடுத்து நான் ஒரு டெய்லராக இருக்கலாம், டெய்லர் துணி தைச்சி நானும் ஒரு தேவையை நானும் அடிமையாக இருக்கிறேன். பிறரிடமிருந்து அடிமைத்தனத்தை பெறுகிறேன். நெசவோ சரி, கல்வியோ சரி, கல்வி கூட அடிமை. எனக்கு தேவையான கல்வியை யாரோ ஒருத்தர் எனக்கு பூர்த்தி செய்கிறார். நீங்கள் அதே ஆசிரியர்கிட்ட போய் நெருங்கி பழகுனீங்கன்னா அவர் என்ன நெருங்கி பழகும்போது சண்டைகள் வரும். அப்புறம் நான் கற்றுக் கொடுத்தனால தான் நீ இவ்வளோ தூரம் படித்த அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. அப்புறம் வந்து பழி உணர்ச்சியில் நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்காம கூட போவார். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இதுக்கு இடைவெளி தேவையாக இருக்கிறது. அடிமைகளோடு நெருங்கி பழக முடியாது, உறவாட முடியாது. உறவாடினா பிரிவு தான் ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி மனிதர்கள் யாரும் யார்ட்டையும் பழக மாட்டேன்றாங்க பாருங்க, நெருங்கி பழக மாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாத்திலிருந்தும் நமக்கு ஒரு தேவை இருக்குது. அதனால் அந்த தேவைகள் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நெருங்கி பழகுவதில்லை. நெருங்கி பழகினால் சண்டைகள் வரும், ஈகோ வரும். அது இயல்பு தான், அது சரிதான், அது நல்லது தான். இப்போ ஒரு மனைவியோடு நெருங்கி பழகினால் அவள் வீட்டு வேலை செய்ய மாட்டாள். ஒரு மனைவி என்ன நினைப்பா? கணவனோடு நெருங்கி பழகினால் அவன் என்ன பண்ணுவான்? நமக்கு தேவையான நகைகளை வாங்கி தரமாட்டான், ட்ரெஸ்ஸை வாங்கி தரமாட்டான். இந்த மாதிரி அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த தேவைகளை வந்து பெறுவதில் எதுக்கு நம்ம வர வேண்டியது கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பழகாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே நடக்கிற நடைமுறையே. சரி, யாரும் நெருங்கியே பழகிறது கிடையாது. ஆனால் அது நமக்கு தேவையாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நெருக்கமான உறவு தேவை. நெருங்கி பழகணும், ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த பேசணும். இது நமது மன அமைதிக்கு தேவையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்முடைய நிறைய தேவைகளுக்காக எல்லாரையும் நம்ம சார்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நெருங்கி பழகுனா என்ன ஆகும் அப்படின்னா முரண்பாடுகள் ஏற்படும், அந்த தேவைகள் நமக்கு கிடைக்காம போயிடும். அப்படிங்கிறத தேவைகளுக்காக மனிதர்கள் பிறரோடு நெருங்கி பழகுவதில்லை. அப்படி நெருங்கிய தேவைகள் கிடைக்கும், நெருங்கி பழகாதனால உனக்கு தேவைகள் கிடைக்கும், ஆனால் வந்து மன அமைதி கிடைக்காது. மன அமைதிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் நெருங்கி பழகினால்தான் அந்த மன அமைதி என்பது கிடைக்கும். அப்போ தான் மன அமைதி ஏற்படுதுன்னா உடம்பும் அமைதியாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனசில் அமைதி இல்லைன்னா உடம்பு வேற மனசு வேற கிடையாது. உடம்பின் ஒரு ஊடகம் தான், உடம்புல என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு ஊடகம் தான் மனசு. அதனால் வந்து உடம்பு அமைதியாக இருக்கும், மனசு அமைதியாக இருந்தால் தான் உடம்பு அமைதியாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து தேவைகளுக்காக இடைவெளியை கடைபிடிக்கிறோம். ஒரு ஒரு முடி வெட்டுறவர், அவர்கிட்ட நம்ம நெருங்கி பழக மாட்டோம். நெருங்கி பழகுனா அப்புறம் அவர் நம்ம லெவலுக்கு வந்துடுவார். அப்புறம் நான் எதுக்கு ஈகோ வந்துடும் அவருக்கு, இவருக்கு எதுக்கு நாம் முடி வெட்டணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் அந்த காலத்திலேயே இந்த ஒரு செருப்பு தைக்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் நெருங்கி பழக மாட்டாங்க. இவங்கள கீழே வச்சுருப்பாங்க. இவங்க எங்களுக்கு நிகராக வந்துடாத, வந்துட்டேன்னா நீ அந்த வேலையை செய்ய மாட்ட. அப்போ எங்களுக்கு அந்த வேலைகள் நடக்கணும், வேலை தான் முக்கியம், அதனால் நீ எப்போவுமே எங்களுக்கு லெவலுக்கு எங்கள் சமமாக வந்துடாத அப்படின்ட்டு அவங்கள ஒதுக்கே வச்சதுக்கு அதான் காரணம். அவங்கள வந்து எப்போவுமே மேலே எழும்பி வந்துடக்கூடாது. வந்துட்டால் அவங்க நம்ம நிலைமை உயர்ந்துச்சுன்னு சொல்லி அந்த வேலைகளை செய்ய மாட்டான், அந்த வேலை நமக்கு நின்று போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான அப்போ வந்து எல்லாரும் சமமானா இந்த உலகமே, இந்த தேவைகள் எல்லாமே வந்து தடைப்பட்டு விடும், இந்த இயந்திர அறிவியலுமே செயலிழந்து விடும் அப்படிங்கிற நிலைமை தான் வரப்போகுது. அப்போ நமது தேவைகள் அனைத்தையும் நாமளே பூர்த்தி பண்ணணும். எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செய்யணும், எனது ஆடைகளை நானே தயாரிக்க வேண்டும், இயற்கையிலிருந்து கிடைக்கிற பொருளை வைத்து நானே தயாரிக்க வேண்டும். இப்போ பழங்குடியினர், காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் அப்படி தானே, நம்மளாம் முன்னாடி அப்படி தானே பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தேவையான உணவை நாம தான் உற்பத்தி பண்ணியிருப்போம், நமக்கு தேவையான வீட்டை நாம தான் கட்டியிருப்போம். அப்போல்லாம் அப்படி தான், வீடெல்லாம் வந்து அவங்கவுங்களே கட்டிப்பாங்க. டக்குன்னு நினைப்பாங்க, ஒரு வீட்டை கட்டிடுவாங்க, ஒரு மண் சுவரை வச்சு பூசி அப்படி கூரையை போட்டு மேய்ஞ்சி
அப்படியே தரையை மொழி விட்ருவாங்க. சிமெண்ட் தரையெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்து இந்த சாணி மொழுகி தரைக்கு சாணி மொழுகுவாங்க. மொழுகி காய விட்டு அப்படி தான் உட்காந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு தேவையான வீடு அப்பப்போ பழுது பார்ப்பாங்க. ஏதாவது பேட்ச் ஒர்க்கு அப்போ அப்படி போட்டு ஒழுகுதா அதுலேருந்து போட்டு அப்படி வீட்டை அவங்களுக்கு தேவையான குடிசை அவங்களே கட்டினாங்க. அவங்களுக்கு தேவையான உணவை அவரவர்களே உற்பத்தி செய்தார்கள். இப்படி தான் கடந்த காலம். அப்போ அது வந்து நமக்கு பெருமை. எப்படி உனக்கு ஒரு குழந்தைங்கிறது உனக்கு தேவை. அதை நீயே பெற்றுக்கிட்டா தான் உனக்கு பெருமை. அதை நீ வந்து எனக்கு தேவையான குழந்தைய யார்கிட்டயா வாங்கிட்டு வர்றது வேறு வழி இல்லாமல் தான் தத்தெடுப்பாங்க. வேறு வழி இல்லை நமக்கு பிறக்காது அப்படின்னா தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் தத்தெடுப்பாங்களே தவிர அது வந்து ஒரு பெருமையான விஷயம் கிடையாது. அதுபோல் நமது தேவைகளை நாம் இந்த தத்தெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமது தேவைகள் குழந்தை எப்படியோ தேவை அதுபோல் தான் நிறைய தேவை. உணவு, உடை, உறைவிடம், இப்படி டிவி, மொபைல் ஃபோன் இது எல்லாமே தத்தெடுக்கிறோம். நம்ம தேவைகளுக்காக நம்ம பிறரை இது வந்து நமக்கு பெருமை கிடையாது. எனக்கு தேவையான பாட்டை நானே பாடணும். அது என்னுடைய பாடலாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது எனக்கு பெருமை. என்னுடைய ஆடைகளை நானே உற்பத்தி செய்யணும். அப்போ தான் அது பெருமை. நான் ஒரு பாட்டு பாடுறேன், நேரத்தை செலவழித்து ஆற்றலை செலவழித்து ஒரு பாட்டு பாடுறேன். ஆனால் அது இளையராஜா பாட்டாக இருக்கும்போது அந்த இளையராஜாவுக்கு தான் பெருமை. அப்போ நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அந்த ஆற்றலை வச்சு ஒரு பாட்டு நேரத்தெல்லாம் செலவழித்து ஒரு பாட்டு பாடினா அதோட பலன் ஃபுல்லாக இளையராஜாவுக்கு தான் போகுது. ஏஆர் ரகுமான் அவருக்கு போகுது, வேறு யாருக்கோ போகுது. அப்போது எனக்கு அது வந்து சேரணும். நான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னா அந்த வீடு என்னுடையதாக இருக்கும்போது அது எனக்கு பெருமை. அந்த பெருமைக்கு ஆசைப்படணும். நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது. எனக்கு ஒரு நேரத்தை செலவழித்து உழைக்கிறேன், இப்போ கஷ்டப்பட்டு பாடுறேன், சாப்பிட்ருக்கேன், அதுக்காக நான் சாப்பிட்ருக்கேன், அந்த ஆற்றலை வச்சு தான் பாடுறேன் அப்படின்னா அதனால் கிடைக்கிற பெருமை என்னை வந்து சேர வேண்டும். இந்த மாதிரி தான் வந்து நமது தேவைகளை நாம் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அந்த பெருமைக்கு ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. ஏன் தற்சார்பு வாழ்க்கை முறை நமக்கு தேவையாக இருக்கிறது என்றால் அதற்கு இதுதான் காரணம். பெருமைக்காக, சுயமரியாதைக்காக. கூழோ கஞ்சோ அது எனது உழைப்பால் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து பிரியாணி பிச்சை எடுத்து பிரியாணி சாப்பிட்றத விட உன்னுடைய உழைப்பால் நீ ஒரு கூழோ கஞ்சோ குடிச்சன்னா அது உனக்கு பெருமை. அது மாதிரி தான் இது. சுயமரியாதை தான் இங்கே பெருசு, பிரியாணி பெருசு கிடையாது. கூழோ கஞ்சோ அது தாழ்வு கிடையாது. உன்னுடைய சுயமரியாதையோடு நீ சாப்பிடுகிற உணவு தான் ரொம்ப பெருசு. நீ பிச்சை எடுத்து பிரியாணி சாப்பிட்ற அப்படிங்கிறது பெருமை கிடையாது. ஆனால் நீ உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த சம்பாத்தியத்தில் நீ வந்து ஒரு கூழோ கொஞ்சம் சாப்பிட்ற அப்படின்னா அரை வயிற்று கஞ்சி குடித்தாலும் அதுதான் பெருமை. அந்த பெருமைக்காக ஆசைப்படணும். தற்சார்பு வாழ்க்கை முறை அதைத்தான் அதைத்தான் நமக்கு தருகிறது. தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது என்னென்னா எனக்கு தேவையான பாட்டை நானே பாடணும், எனக்கு தேவையான உடையை நானே உருவாக்க வேண்டும், எனக்கு தேவையான வீட்டை நானே கட்ட வேண்டும், எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செய்யணும், எனக்கு தேவையான ஒரு மனைவியை நானே தேட வேண்டும், கணவனை ஒரு பெண் அவளை தேடணும். இன்றைக்கி அப்பா அம்மா நான் உனக்கு பார்த்து தரேன் இது வந்து வாங்கி கொடு, இது வந்து பெருமை கிடையாது. நானே எனது மனைவியை தேடினேன், காதலிச்சேன், கண்டுபிடிச்சேன், நிறைவேற்ற பார்த்தேன், இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பெருமை இல்லை. எங்கள் அப்பா அம்மா தான் பல இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு பெண்ணை தேடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெருமை கிடையாதுல்ல. இதான் தற்சார்புங்கிறது. அதுதான் தற்சார்புங்கிறது. காதல் என்பது ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை. ஏன் தற்சார்பு வாழ்க்கை முறை தான் மனிதர்கள் சுயமரியாதையில் முழுமையடைகிறார்கள். இன்றைக்கி நம்ம பணம் கொடுத்து கார் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், அது பெருமை கிடையாது, அது வந்து அவமானம். எனது தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி செய்வது என்பது ஒரு அவமானம். ஏன்னா அந்த அது எப்படி அவமானமாக இருக்கும் அப்படின்னா ஒரு விவசாயி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கார், அவருடைய உணவை உற்பத்தி செய்கிற உணவை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வேலைக்கு அவர் உற்பத்தி பண்ணுறாரு, நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது காசு கொடுத்து அப்போ என்னாகும், அவர் சொல்லி நான் உற்பத்தி பண்ண காய்கறியை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் காசு கொடுத்தோம்ல அந்த காசை வச்சு தான் நீனும் உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற, அது அவருக்கு அவமானம். இப்படி ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்திக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிறரை நமது தேவைகளுக்காக நம்ம பிறரை சார்ந்திருப்பது நமக்கு அவமானம். தான் அது தெரியாமல் ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி டச் பண்ணாத, அதை எதுக்கு திறந்து பார்க்குற, அதுக்குள்ளே இருக்கிறது இந்த பிறரை சார்ந்திருக்கோம் பாருங்கள், நம்ம தேவைகளுக்காக நம்ம பிறரை சார்ந்திருக்கோம் பாருங்கள், இது அவமானம். அதனால் அதை எதுக்கு நீ அந்த துணியை எதுக்கு நீ எடுத்து பார்க்குற, உள்ளே இருக்கிறது எல்லாமே அவமானம் தான், அதை டச் பண்ணாத அப்படின்னு நம்ம அதை கண்டும் காணாமல் போயிட்டுருக்கோம்.